வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த 11th இங்கிலீஷ் எக்ஸாம்னுடைய ஃபுல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நடந்த 11th இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பேராகிராஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்குமே ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் option B isolated, second question option A strange, third question option B honesty, fourth question option C criticized, fifth question option D unworthy, sixth question option A interesting, seventh question option C wheel, eighth question option D meant, ninth question option D SVO, 10th question option B eradicate, 11th question option A in, 12th question option C frightened, 13th question option A had been, 14th question option B is able to use the left and right hands equally, 15th question option C felicitation, 16th question option C aren't they, 17th question option B put off, 18th question option B National Cadet Corps, 19th question option D happy journey, 20th question option A in. இது 1 மார்க் கொஷின். ஸோ 1 மார்க்கில் 20க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வரீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 22ல் பி ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு டெத்து எர்த்து. 24 அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ரவுட் பொசிஷன் ஹோல்ட் ஹம்பிள். தென் கிராமர் பாருங்கள். 27 இதுக்கு டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருந்தாங்க. பிரணவ் செட் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே ஐ ஹாவ் பீன் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் அப்படியும் எழுதலாம், இல்லைன்னா ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட் அப்படியும் எழுதலாம். ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். 28 வாய்ஸு மே யூ பி பிளெஸ்டு வித் ஹாப்பினஸ் பை காட் அப்படியும் எழுதலாம், இல்லைன்னா மே யூ பி பிளெஸ்டு பை காட் வித் ஹாப்பினஸ் அப்படியும் எழுதலாம். 29 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருந்தாங்க இல்லையா. தோ வி ஸ்டேட் அப் ஆல் நைட் வி வர் நாட் டயர்ட் அட் ஆல். இங்கே தோக்கு பதிலாக ஆல்தோ ஈவன் தோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 30 வேர் வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர் ஐ எ மில்லியனர் ஐ வுட் பை எ கார். நியாஸ்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஈஸி தான். இந்த 3x3 9ம் ஈஸியாக தான் இருந்தது. இதில் 40 அதுக்கான ப்ராவப்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் கோட், செகண்ட் ஒன் டூல்ஸ், தேர்ட் ஒன் ஃபெயிலியர். பேராகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே கேட்டாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 அதில் ஏ கொஸ்டினுக்கு பாஸ்டு, அப்புறம் சம், ஆட் டு, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆர்எல்ஸ் அதர்வைஸ், 3ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். எரர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. இதில் இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு எஸ் வராது ஆல்ஃபபெட், அப்புறம் வித்தின் நடுவில் ஸ்பேஸ் வராது. நீங்கள் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து வேர் அடிச்சுட்டு வாஸ்ன்னு போடணும். தேர்ட் கொஸ்டினுக்கு பொயட்ஸ்னு வரும். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஹேஸ் டேக்கன். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு சின்ஸ் எடுத்துகிட்டு ஃபார் போடணும். அப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அந்த வேர்டு மட்டும் எழுதினா போதும், டெல்டியாலஜிஸ்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு அந்த நேம் மட்டும் எழுதினா போதும், ரோலாண்ட் ஹில். தேர்ட் கொஸ்டினுக்கு 1840 மட்டும் எழுதினா போதும். ஃபோர்த்து கொஸ்டினுக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை மட்டும் எழுதியிருந்தோம்னா மார்க் கிடச்சிடும். ஸோ கொஷின் ஓவராலாக ஈஸியான கொஷின் தான். நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.